வணக்கம். நான் வசந்த் கே வைரமணி, நடிகர். ஒரு சிறிய வேண்டுகோளாக இருக்கட்டும், ஒரு விண்ணப்பமாக இருக்கட்டும், பெற்றவங்களுக்கு நான் ஒரு சின்னதாக ஒன்று சொல்கிறேன். நீங்கள் தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க. ஆனால் ஏன்னா நேற்றுக்கு ஒரு பையனை நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 12 வயசு இருக்கும். அவன் வண்டியில் போகிற ஸ்பீடு கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து 60 ஸ்பீடு இருக்கும். அவன் போன ஸ்பீடு 12 வயசு பையன். 18 வயசு இருந்தால் தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு கீழே தரமாட்டாங்க. இது கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் உத்தரவு. நீங்கள் வண்டி கொடுத்து அனுப்புகிறீங்க. 12 வயசில் அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன செய்கிறது? ஆகக்கூடாது அப்படின்ட்டு கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கும். நிச்சயமாக எதுவும் ஆகக்கூடாது. சப்போஸ் ஒரு அவசரம் உதவின்னு நீங்கள் அனுப்புகிறீங்க, அதுவே மிகப்பெரிய பேராபத்தை விளைவிக்கிறதா இருக்குது, நடக்கிறதா இருக்குது. அது ரொம்ப நேற்றுக்கு நான் அதை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன். இன்றைக்கி காலையில் நான் இப்போ ஷூட்டிங் கிளம்பி போகிறப்ப ஒரு பையன் ஆட்டோ ஓட்டிகிட்டு போகிறான். எப்படி ஒரு ஆட்டோ ஓட்டுறதுக்கு எப்படி யார் கொடுப்பா? ஒரு 12 அவனுக்கு ஒரு 13 வயசு தான் இருக்கும். சின்ன பையன். எப்படி ஒரு ஆட்டோ எப்படி ஓட்ட முடியுமா? ஓட்டலாமா? ஒரு லைசன்ஸ் இல்லாத லைசன்ஸ்லேயே பல விதங்கள் இருக்குது. ஒரு எல்போர்டு ஃபஸ்ட்டு இருக்குது, அப்புறம் ஹெவி இருக்குது, இப்போ மினிமம் அப்படி ஒரு சில அடுத்தடுத்து அப்படி இருக்கும். லோடு இதுதான் ஓட்டணும், இவங்க இதுதான் ஓட்டணும், இப்படிலாம் இருக்குது. கீர் வச்சு வண்டி ஓட்டுறதுக்கு அதுக்கு ஒன்று இருக்குது, கீர் இல்லாத வண்டி ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் இப்படி இருக்குது. ஒரு கற்றுக்கிட்டு பண்ணால் பரவாயில்ல. நம்ம பிள்ளைங்க நீங்கள் தாங்க பார்த்துக்கணும். வேறு யாராச்சும் அனுப்பி விடுங்க. கடைக்காக இருக்கட்டும், பக்கத்து ஊராக இருக்கட்டும், எங்கேயாவது போகிறதா இருக்கட்டும். அவன் கரெக்டாக அவன் 18 வயசு முடிஞ்ச பிறகு அவனை கரெக்டாக வண்டியில் கொடுத்து அனுப்புங்க. அது பதனமாக ஹெல்மெட் போட்டு கரெக்டாக போக சொல்லுங்கள். ரொம்ப கவலையாக வேதனையாக நான் என் கண்கூட பார்த்த விஷயங்களை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பெற்றவங்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். நான் பொக்கிஷத்தை விட்டுட்டா கிடைக்காது. ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் தயவு செஞ்சு பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்குங்க. வண்டி தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. 18 வயசுக்கு மேலே இருந்தால் வண்டி கொடுங்க. அதுக்குள்ளார தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் அவன் ஆசைக்கு ஓட்டினாலும் கொடுக்காதீங்க. இப்போதைக்கு கொடுக்காதீங்க. வேணான்னு சொல்லி அறிவுரை சொல்லுங்கள். தயவு செஞ்சு. இது என்னுடைய தாழ்மையான கருத்து. சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம்.